பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். மகிழ்ச்சி ஆரம்பிக்குமா தொடங்குமான்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை நாளிலிருந்து எப்படி உங்களுடைய பயணம் தொடர இருக்கின்றது கேட்போம். செல்வி ஐயா, மகரத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி இருக்குங்க ஐயா? மகர ராசிக்காரர்களுக்கு சனிதான் அதிபதி, கும்பத்திற்கும் சனிதான் அதிபதி. ஸோ முதல் கடவுளே உடற்பயிற்சி தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சனியெல்லாம் விலகிவிட்டாலும் இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பிபி சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஹார்மோன் சம்பந்தப்பட்ட உபத்திரம், லோ பிபி சம்பந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். கோளர் பதிகத்தை சொல்லிக்கொண்டே வர வேண்டும். மாதத்தில் ஒரு நாளாவது சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேக பொருள்களை கொடுப்பது விசேஷம். பிள்ளையார்பட்டி சென்று விட்டு வருவதும், அபிஷேகம் செய்வதும், அபிஷேக விபூதி குங்குமத்தை எடுத்துக்கொண்டு வருவதும், பிள்ளையார்பட்டி படத்தை வைத்து தினமும் அகல் தீபம் ஏற்றிவிட்டு வீட்டிலிருந்து இறங்குவது விசேஷத்தை தரும். எல்லாமே அற்புதத்தை தரும். எல்லாமே நல்லது நடக்கும். இந்த பரப வருடத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்லது, பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் என்பது ஒரு 20%, 80% பாசிட்டிவ் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அதை வார்த்தைகளால் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த 20% வார்த்தை தான். வாக்குவாதத்தில் ஈடுபடுவது, சபிப்பது, கோபப்படுவது, திட்டுவது, இது மட்டும் கூடாது. ஃபோனில் பேசுகிறச்ச யார் எது சொன்னாலும் அவங்கள பற்றி எனக்கு தெரியுமே, அவங்க அப்படி தான் அந்த ஜிங்சக்கெல்லாம் அடிக்கக்கூடாது. ஐயா சாமி, எனக்கே வாக்குஸ்தானம் சரியில்லை, என்னை விட்டு விலகி ஓடுவது நன்மை தரும். யாரை பற்றியாவது புறம் கூறினீர்களோ அப்படியே ரெக்கார்டு பண்ணி அவங்கக்கிட்ட காட்டிடுவாங்க. ஸோ நல்ல விஷயம்லாம் சங்கு ஊத வேண்டியது தான். அற்புதமாக அமைதியாக இருந்துக்குங்க. ஏன்னா நிறைய நல்லது நடக்கக்கூடிய ராசியில் என்னை பொறுத்த வரைக்கும் பராப வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் காணப்படுகிறார்கள். வண்டி வாகனம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏற்றம், தைரியம், நம்பிக்கை, இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வது, வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வளர்ப்பு பிராணிகளை பண்ணுவது, விவசாய நிலங்களை வாங்குவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, டக்கு டக்கு டக்குன்னு நிறைய விஷயம் பாசிட்டிவாக இருக்கிறச்ச. காலையில் எழுந்த உடனே சும்மா போய் உட்காந்துன்னு ஃபோனை தடவாமல் எடுத்த உடனே குளிச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படும். நைட்டு தூங்குறதுக்குள்ளேயாவது ஒரு 20 நிமிஷம் உடற்பயிற்சி செய்து பாருங்கள். அற்புதத்தை பெறக்கூடிய பராப வருடம் மகர ராசிக்கு. சின்ன சேலம் சுதாகண்ணன் அவர்களிடமிருந்து மகரத்துக்கு சொல்லுங்கம்மா. மகர ராசி நேயர்கள், இவ்வளோ நாளாக 7.5 சனியின் பிடியிலேருந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் வந்து 7.5 சனி விலகி இருக்காரு. அதுவும் இல்லாமல் உங்கள் ராசியும் குரு பார்த்துட்ருக்காரு. எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் வந்தாலும் கூட ராசியவே குரு பார்க்குறாரு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையோடையும் நல்ல ஒரு கம்பீரமான முறையிலையும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி 3ல் உட்காந்துருக்காரு. 5ஆம் இடத்தையும் பாகியஸ்தானத்தையும் பார்த்துட்ருப்பார். அப்போ அந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஏதாவது வந்து சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள், தொந்தரவுகள் இருந்தால் அது சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். 8ஆம் இடத்துல வந்து கேது இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 2லேயே ராகு இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களில் அந்நியர்கள் தலையீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது. தேவையற்ற செலவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துடும். வாக்கு விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும். 8ல் இருக்கக்கூடிய கேது பகவானும் திடீர் என்று சில விஷயங்களில் தீராத நோய்களையும் கடன் தொந்தரவுகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுத்துருவார். அதனால் பெரிய லெவலில் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகப்படுத்தி தொழில் துவங்குறதோ மற்ற விஷயங்கள்லையோ குறைச்சிக்கிட்டு இப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக 7.5 சனி விட்டுருக்காங்க. இதுக்கு மேலே அடுத்தடுத்த வகையில் நம்ம வர மாதிரி படிப்படியாக வர்றது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தான் மகர ராசிக்கு இருக்காங்க. எப்படி சில கஷ்ட பிரச்சனை தொந்தரவுன்னு இருந்தாலும் கூட ஒரு ராசியை குரு பார்க்குறாரு, குரு நல்ல ஒரு இடத்துலேருந்து பார்க்குறாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு
புதிய உத்வேகமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை நல்லாயிருக்கும். நன்றிம்மா. வெங்கடேசன் ஐயா, மகரத்துக்கு எப்படி அமையுதுன்னு சொல்லுங்க ஐயா. சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அதுபோல் குரு எப்பவுமே உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது ஜெயம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த ஆன்லைன்லேயும் பிஸ்னஸ் செய்து கொண்டு இருப்போம், ஷேர் மார்க்கெட் செய்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இது மாதிரி விஷயத்தில் வந்து தொழில் தொடங்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும். ஆனால் இதில் கூட்டு தொழில் செய்கிறோம், இது வந்து மற்றவரோட பணம் வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இது மாதிரியான கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைந்து அது மீண்டும் கீழே விழுந்தவங்க எந்திரிக்கிறது ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுதான் உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சாரத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மின்சாரத்தை கையாளும் பொழுது, மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்துவிட்டு அதில் நீங்கள் கையாளுவது மிகவும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தவர்கள் பார்க்கும் பொழுது திருமண தடைகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலங்களில் வந்து பார்த்தா பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து வீட்டிலே இருந்து அதுக்கான சூழ்நிலைகளையும் அதுக்கான மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு சரியான ஒரு மருத்துவரை அணுகுவதே நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நல்ல ஒரு குழந்தை பேர் வந்து பார்த்தா சிறப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. அதனால் அந்த சுபகாரியங்களில் மற்ற நம்ம உறவினர்கள் மூலியமாகவும் சொந்தங்கள் மூலியமாக தேவையில்லாம மன உளைச்சலும் மன கஷ்டங்களும் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் அவரோட பேச வேண்டிய வார்த்தைகளை வந்து சரியாக கவனமாக கையாண்டீர்கள் என்றால் இது வருகின்ற காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை அமையத்துக்கான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களிலும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்பாடும் செய்யும். நன்றி ஐயா. முகுந்தன் முரளி ஐயா, மகரத்துக்கு எப்படி அமையுதுங்க ஐயா? தன் உழைப்பால் மட்டும் வெற்றி கொள்ளக்கூடிய முக்கிய எண்ணம் கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். பொதுவாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையான விடுதலை என்றே சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சூழ்நிலைகள்லாம் உங்களோட மைண்ட் செட்டில் ஓடும். ஆனால் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ஆண்டுகள் வந்து உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருப்பார். இந்த அனுபவத்தை வைத்து வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு அதை வச்சு உங்களோட பயணத்தை மேற்கொண்டீர்கள் என்றால் வெற்றி மேல் வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதுக்கு மேலே குருவினுடைய பார்வை கிடைக்கிறது ரொம்ப விசேஷத்தன்மை. அது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்கள் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்கறது எடுத்த காரியங்கள் தொட்டது தொடங்கும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் 32 வயதுக்கு மேலே ஆகியுமே திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் திருமண தடை தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும் ஒரு உத்வேகத்தையும் பலப்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் அப்படின்னா இந்த நேரத்தில் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இதில் மட்டுமல்ல இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம்களுக்கு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கோசரம் முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஒரு ஆசைகள், தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உருவாகும். இந்த நேரத்தில் பொறுத்தவரை கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் சிறப்பான ஒரு அமைப்பாற்றெல்லாம் உண்டு. அப்போ இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த 2.5 வருடங்களுக்கு வரக்கூடிய இன்னும் 2.5 வருடங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு தன்மைகள் பலங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறது உங்களோட அனுபவ அறிவை வைத்து பயன்படுத்தினீங்க என்றால் வெற்றி நிச்சயம். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு விநாயக பெருமானுடைய வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு காரிய சித்திகளும் வெற்றியும் கொடுக்கும். மௌனம் சாதித்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகர ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர்ட் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ்.